வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் பூபதி ஜான், மாநில துணைத் தலைவர், இந்திய மருத்துவச் சங்கம். நான் போன வீடியோக்களில் மூலம் எதனால் வருது, மூலத்தினுடைய அறிகுறி அப்படிங்கிறத நாங்கள் சொல்லியிருந்தேன். நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் நான் என்ன உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னா, எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, எப்படி அதிலிருந்து பாதுகாத்துக்கிறது, இந்த 2 விஷயத்தை தான் நான் உங்களை சொல்ல போகிறேன். மூலம் வந்த பிறகு அது எப்படிங்க வைத்தியம் பண்ணுறது? சில டாக்டர் சொல்லுவாங்க எல்லா மூலத்துக்கும் அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லுவாங்க. வேண்டவே வேண்டாங்க. ஒன்லி 10% மூலம் தான் அறுவை சிகிச்சைக்கே போகும். மீதி இருக்கக்கூடிய 90% மூல வியாதிக்கு வைத்தியம், மருத்துவம், உணவு பழக்கம், உங்களுடைய லைஃப் ஸ்டைல், கேரக்டர் அதை மாற்றினாவே சரியாக போயிருங்க. அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். அப்போ மூலத்தை எப்படி வைத்தியம் பண்ணுறது அப்படின்னா, மூலத்தில் கிரேடிங் இருக்குது. கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4 ஒவ்வொரு கிரேடு இருக்குது. இந்த ஒவ்வொரு கிரேடுக்கு தகுந்த மாதிரி நம்ம வைத்தியம் மாறுதுங்க. கிரேடை மட்டும் நான் சொல்லிட்டுங்களா? கிரேடு 1 அப்படின்னா மூளை உள்ளுக்குள்ளேயே இருக்கும், தெரியாது. ஒன்லி டாக்டர்ஸ் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அதனுடைய அறிகுறி என்னென்னா ரத்தப்போக்கு, 1 சொட்டு 2 சொட்டு போகலாம். அதுதான் கிரேட் 1. கிரேடு 2 என்ன தெரியுங்களா? நீங்கள் முக்கி மோஷன் போகும்போது அந்த மூலமானது ஆசனவாய் வரைக்கும் வந்துட்டு உள்ளேயே தான் இருக்கும். அது வெளியே தெரியவே தெரியாது. அது கிரேடு 2ங்க. அதுலேயும் என்ன அறிகுறினா ரத்தப்போக்கு வரலாம், வலி வரலாம், மலச்சிக்கல் வரலாம். இது கிரேடு 2. கிரேடு 3 என்ன தெரியுங்களா? உள்ளே இருக்கக்கூடிய மூலமானது ஆசனவாய் வெளியே அப்படி வந்துட்டு அப்படி எட்டி பார்த்துட்டு உள்ளே ஓடி போயிடுவான். மோஷன் போகும்போது வெளியே ஓடியாருவான், மோஷன் போய் முடிச்சுன்னா டபக்குன்னு உள்ளே ஓடி போயிடுவான், ப்ரெஷரில் வெளியே வருவான். இதுதாங்க கிரேடு 3. இதில் என்ன அறிகுறி வரும்னா ரத்தப்போக்கு, அதிக ரத்தப்போக்கு வரும், மலச்சிக்கல் இருக்கும், வலிகள் இருக்கும், பிரச்சனைகளை கொடுக்கும். கிரேடு 3. கிரேடு 4 என்ன தெரியுங்களா? வெளியே வந்துடும் மூலம், உள்ளேயே போகாது, வெளியவே நின்றுட்டு இருக்கும். நிறைய பேர் நீங்கள் கஷ்டப்படுவீங்க, டாக்டர் ஆசன வாயில கட்டி மாதிரி இருக்குங்க டாக்டர், அது நீர் வடியுதுங்க டாக்டர், ரத்தம் வடியுதுங்க டாக்டர் நீங்கள் சொல்லுவீங்க. அது கிரேடு 4ங்க. அப்போ இந்த 4 கிரேடாக பிரிச்சுக்கலாம். அப்போ இந்த 4 கிரேடில் எந்த கிரேடுக்கு என்ன வைத்தியம் அதை நான் சொல்லிட்டா. கிரேடு 1 முதல் கிரேடு நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரேடு 2, கிரேடு 3லேயே பாதி, ஒரு ½ கிரேடு. அது 3மே உங்களுடைய லைஃப் ஸ்டைலு, உங்களுடைய மெடிசன்ஸு, டாக்டருடைய அட்வைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாமே சரியாக போயிடும். கிட்டத்தட்ட மக்களில் 90% மக்கள் இந்த 3 கிரேடில் தான் இருப்பாங்க. 10% தான் கிரேடு 4 போவாங்க. அதுக்கடுத்த கிரேட் 4 சொன்னோன்னா, அந்த கிரேட் 4 ஆசன வாயில் வெளியே வந்துருச்சுங்க அந்த மூலம். அப்போ வெளியே வந்த பிறகு அதிலிருந்து நீர் கொட்டும், அதிலிருந்து சீல் வரும், அதிலிருந்து ரத்தப்போக்கு வரும். அந்த மூலத்துக்கு நம்ம அறுவை சிகிச்சை தான் பண்ணணும். அறுவை சிகிச்சை நிறைய மெத்தட் இருக்குது, எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது டாக்டர் கரெக்டான அறுவை சிகிச்சை உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்போ 4 கிரேட் இருக்குது. 4 கிரேடில் எந்த கிரேடில் சர்ஜரி பண்ணணும், எந்த கிரேடில் மற்ற வைத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அதற்கு அடுத்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா அப்படின்னா, எப்படி வைத்தியம் பண்ணலாம், அறுவை சிகிச்சை இல்லாமலேயே எப்படி மூலத்தை குணப்படுத்துவது அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் ஆணித்தரமாக சொல்கிறேன். நல்லா கவனமாக கேளுங்க. எப்படின்னாங்க, மூளை எதனால் வருதுன்னு காரணத்தை நான் முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. மலச்சிக்கல் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணுங்க. அதுதான் முதல் பாயிண்ட்டு. அப்போ மலச்சிக்கல் இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னா எப்படின்னா, நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடுகளில் எப்படி இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். வேலைக்கு சாப்பிடணுங்க. சில பேர் சொல்லுவாங்க காலையில் சாப்பிடாதப்பா, மத்தியானம் சாப்பிட்டுக்கோ, இல்லை நைட்டு சாப்பிட்டுக்குவாங்க. தவறு. பிறந்த மனிதன் 3 வேளையும் சாப்பிட வேண்டும். சாப்பிட்றது குறைவாக கூட சாப்பிடலாம், நிறையா சாப்பிடணும்னு கிடையாது. ஆனால் 3 வேளையும் சாப்பிட முடியும். ஏன் தெரியுங்களா? உடம்புல இந்த ஆசிட் சுரக்குது பாருங்க, கரெக்டாக 8 ஹவர்ஸுக்கு ஒரு முறை ஆசிட் சுரந்துக்கிட்டே இருக்குது. அதனால நம்ம குறைந்த அளவாவது 3 வேளையும் சாப்பிட வேண்டும். 1, சாப்பிடக்கூடிய உணவுகளை நான் என்ன சொல்லுவேன்னா சமச்சீர் உணவாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். சில பேர் வெஜிடேரியன் மட்டுமே சாப்பிடுவாங்க, சில பேர் நான்வெஜ் மட்டுமே சாப்பிடுவாங்க, சில பேர் ஃப்ரூட்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் வேகன்னு சொல்லிட்டு நான் தான் சைவத்திலேயே உச்ச சைவம் சொல்லிட்டு ஒன்லி சைவ சாப்பாடை மட்டும் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் வேண்டாங்க, கலந்து சாப்பிடுங்க. அதுதாங்க நம்ம முக்கியம். இந்த சமுதாயமே பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள்லாம் வாழ்கிறாங்க, கலந்து பல்வேறுபட்ட மக்கள் வாழ்ந்து இந்த சமுதாயம் நல்ல சமுதாயமாக அமைகிறது பார்த்தீங்களா? அதே போலவே உணவுகள்லையும் ஒரு கலந்த சாப்பாடு, அதாவது சமச்சீர் உணவு. சைவம் சாப்பிடுங்க, அசைவம் சாப்பிடுங்க, ஃபைபர் சாப்பிடுங்க, பழங்கள் சாப்பிடுங்க, தண்ணி நிறையா குடிங்க. இது எல்லாம் பண்ணணுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் முக்கியமானது நான் என்ன சொல்கிறேங்களா, செலவே இல்லாமல் சொல்கிறவங்க 3 லிட்டர் தண்ணி நீங்கள் கண்டிப்பாக குடிச்சிட்டிங்க அப்படின்னா மலச்சிக்கலே வராதுங்க.
ரொம்ப முக்கியம். ஏங்க ஒரு டைட்டா இருக்கக்கூடிய ஒரு பொருளை இலகணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க, தண்ணி ஊத்துனா இலகுது இல்ல, கரெக்டுங்களா இல்லையா? எப்படி நல்ல ஒரு சொல் மனிதனை வந்து ஒரு இலகுதோ, மனிதனுடைய மனதை இலக்குகிறதோ, அது அவனுடைய ரிலாக்ஸ் பண்ணுதோ, அதே போல தண்ணி எனப்பட்ட ஒரு திரவமானது கடினமானதை இழக்கும். அதான் ரொம்ப முக்கியம், நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ மோஷன் டைட்டா இருக்கும்போது 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பா குடிச்சிருங்க. நீங்க குடிச்சிட்டீங்கன்னா மோஷன் வந்து இலகிடும். ஆனா நான் சொல்றது ரொம்ப ஈஸிங்க, 3 லிட்டர் குடிக்கணும். அதை ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்க ஒரு நாள் ஃபாலோ பண்ணலாம், இல்ல 2 நாள் ஃபாலோ பண்ணலாம். ஆனா தொடர்ச்சியா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, ரொம்ப டஃப். அப்ப எப்படி ஃபாலோ பண்றது டாக்டர் அப்படின்னு ஒரு கேள்வி கேள்விப்பீங்க. அந்த கேள்விக்கு விட என்ன தெரியுங்களா? 3 லிட்டர் குடிக்கிறது அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில அங்கமாகவே மாறணும். காலையில ஒரு 2 டம்ளர், மத்தியானம் ஒரு 2 டம்ளர், ஈவினிங் ஒரு 2 டம்ளர், இதுக்கு இடையில வந்து ஒரு 2 டம்ளர் நீங்க குடிச்சிட்டீங்கன்னா 3 லிட்டர் தண்ணி குடிக்க முடியும். அது உங்களால் சாத்தியம். கண்டிப்பா நீங்க செய்யுங்க. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, உணவுகள்ல சமச்சீர் சொன்ன இல்லைங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபைபர் கண்டென்ட் ஃபுட்டு, அதாவது ஃபைபர் எதுல அதிகமா இருக்குன்னா காய்கறி கீரைகள்ல தான் அதிகமா இருக்குது. அதாவது இயற்கையாக வரக்கூடிய தாவரங்கள்ல இருக்கிறது. நீங்க என்ன வேணாலும் சாப்பிடுங்க, நீங்க இந்த காய் தான் சாப்பிடணும்னு கிடையாது. எல்லா காய்கறிகளும் அதனுடைய மதிப்பு இருக்குதுங்க. ஒரு சாதாரண காய்கறி கூட ஒதுக்காதீங்க. ஒதுக்குற காய்கறியை வந்து அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். சில பேர் கத்தாழை பார்த்தீங்கன்னா கிராமங்களில் தெருக்கள்லையும் ரொம்ப ஒரு ஓரத்தில் யாருமே போகாத இடத்துல கத்தாழை வளரும். இப்போ கத்தாழையினுடைய மதிப்பு தெரியுமா உங்களுக்கு? எல்லா விதமான அழகு சாதன பொருள்கள் அத்தனையும் கத்தாழையில் செய்கிறாங்க. அதனால காய்கறிகள், எல்லா காய்கறிகள் நல்ல காய்கறிகள் தான், கீரைகள் நல்ல காய்கறிகள் தான், நல்ல கீரைகள் தான். கீரைகளை அதிகமாக சாப்பிடணும். நான் என்ன சொல்லுதுங்க, சாப்பாடு சாப்பிட்றது உல்டா சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்லுவேன். அது என்ன உல்டா சாப்பாடு? நார்மலா சோறு ஒரு 2 கரண்டி போட்டுக்குமா, பொரியல் ஒரு 1/4 கரண்டி வச்சுக்குமா, இப்படித்தான் இந்த ரேஷியோவில் தான் சாப்பிடுவோம். நான் என்ன சொல்லுவேன், குடல் இருக்கக்கூடிய பிரச்சனை உள்ளவர்கள், மூலச்சிக்கல் வியாதி உள்ளவர்களுக்கு உல்டாவா அடி. என்ன உல்டா அப்படின்னா, இந்த கீரைகள் பொரியல் இருக்குது பாருங்க, பொரியல் சோறு போல அதிகமாக சாப்பிடணும். அப்போ பொரியலுடைய அளவு இவ்வளவு இருக்கணும், சோத்தை குறைவாக சாப்பிடணும். அப்போ ரிவர்சல்ல சாப்பிடுங்க. அப்படி ரிவர்சல்ல சாப்பிடும் பொழுது அதிகமான ஃபைபரும் வந்துடும், கார்போஹைட்ரேட் என்று சொல்லக்கூடிய மாவு பொருளான சோறும் குறைஞ்சு சாப்பிடுவீங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வருத்த உடல் வந்து சிறுசாவும் போயிடும், ஆரோக்கியமாகவும் வாழுவீங்க. அதனால ரிவர்சல், உல்டா சாப்பாடு சாப்பிட்டு பாருங்க, மூலம் போகுதான்னு பாருங்க. இது 2வது. 3வது முக்கியம், பழங்கள் அதிகமாக சாப்பிடணும். நம்ம மக்களில் வந்து நிறைய பேர் பழங்கள் வந்து ஒன்லி எப்படின்னா ஒரு திருவிழாக்கள் ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி தான் பழங்களை சாப்பிட நினைக்கிறாங்க. ஆனால் இயற்கை பழங்களை வந்து ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி பழங்களை இயற்கை கொடுக்குதுங்க. ஒவ்வொரு சீசனில் பழங்கள் வரும். மே மாதமாச்சா அது கரெக்டாக மாம்பழம் வரும். அப்புறம் தர்பூசணி பிப்ரவரி மார்ச்லாம் வரும். அப்போ வெப்ப காலத்தில் ஒரு பழங்கள் வரும். ஆக பழங்களை கண்டிப்பாக நம்ம உணவுல சேர்த்துக்கொள்ளக்கூடிய அந்த நடைமுறையை நம்ம வளர்த்திக்கணுங்க. ஒவ்வொரு வீட்லையும் வளர்த்திக்கணும். அப்போ காய்கறிகள் கீரைகள் சாப்பிடணும், பழங்கள் சாப்பிடணும், தண்ணி 3 லிட்டர் குடிக்கணும், அசைவ உணவு சைவ உணவு சேர்த்து சாப்பிடணும். இதை விட ரொம்ப முக்கியமானது மலச்சிக்கல் கிடுங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கை. அதாவது மனச்சிக்கல் இல்லாத வாழ்க்கை. மலச்சிக்கல் போக வேண்டும் என்றால் மனச்சிக்கல் இருக்கக்கூடாது. அப்போ அந்த மனசு சிக்கல் இல்லாமல் நன்றாக ஒரு 7 மணி நேரம் தூங்கக்கூடிய வாழ்க்கையை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, குடல் பிரச்சனையிலும் மூல பிரச்சனையிலும் எதுவுமே வராது. ஆக உங்களுக்கு ஒரு குறிப்பான ஒரு ட்ரீட்மெண்ட்டை நம்ம கொடுத்துருக்கிறோம். அறுவை சிகிச்சை இல்லாமல் எப்படி குணப்படுத்துவது என்பது, இது போன்ற நல்ல பல விஷயங்களை இந்திய மருத்துவ சங்கமாக மருத்துவர்கள் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். நிறைய வீடியோக்கள் வருது. இந்த வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்க. அதன் மூலம் நீங்களும் பயனடைவீங்க, மருத்துவ சங்கம் மேலே வளரும், மக்களுக்கும் மருத்துவர்களுக்கு இருக்கக்கூடிய உறவு பலப்படுத்தும் என்பதை சொல்லி நான் விடைபெறுகிறேன். நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் பூபதி ஜான்.